ஃபர்ஸ்ட் மேட்சே வந்துட்டு தண்ணி காட்ட போறோம். தண்ணி அந்த காட்டுற மாதிரி. ஆமா. ஓ, தண்ணி கொண்டு வந்து கொடுப்பீங்களா? நாங்க நிறைய விளையாடுவோம், நீங்க தண்ணி கொண்டு வந்து இல்ல அப்படி அந்த தண்ணி காட்டுறது இல்லையோ? அந்த தண்ணி காட்டுறது இல்ல, தவிக்க விட போறோம் அப்படின்னு சொல்ல வந்தேன். ஓகே ஓகே. இவ்வளோ பேசுறியே, ம். அதாவது பெருசா பெர்ஃபார்ம் பண்ணாத பவுலர்ஸ் வச்சு நீயே இவ்வளோ பேசும்போது, லாஸ்ட் சீசன்ல ஆ. பர்பிள் கேப் பிரசித் கிருஷ்ணா எங்க இருக்காரு? எங்க டீம்ல இருக்காரு. நீங்க கேப்பே வச்சு பேசிட்டு இருக்கீங்க. ஆ, கேப் கேப்னு சொல்லிட்டு. அதுதான் பெர்ஃபார்மன்ஸ் காட்டுது. அதுதான் யார் லீடிங் விக்கெட் அது டேக்கர் வந்துட்டு ஏதோ ஒரு சீசன் அப்படி ஆனதுனாலலாம் அது இப்படி ஒத்து அதெல்லாம் முடியாதுண்ணே. வேற என்ன பண்ணணும்? நீங்க வந்துட்டு ரீசன்ட் ஃபார்ம் பார்க்கணும். இன்னொருத்தர் சொல்லவா? ஆ. இந்த முகமது சிராஜ்னு ஒருத்தர் இருந்தாரு. ஆமா, போன தெரியுமா? சீசன் கூட பெருசா ஒண்ணும் விளையாடல. அவர் பாத்தீங்கன்னா ம். வேற டீம்ல இருக்கும் போதெல்லாம் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா நிறைய ரன்ஸ் கொடுத்துட்டே இருந்தாரு. ஆமா. பட் எங்க டீமுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆ. பயங்கரமா இவரா அவரு அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றாரு. அதுக்கு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா எங்களுடைய கோச் ஆஷிஷ் நேரா. ஆஷிஷ் நேரா ஆஹா செம்ம லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ல அவரது எப்பயோ ரிட்டையர் ஆயிட்டாருண்ணே. அட பாவி, யாரு கோச்சு, யாரு பவுலரு, யாரு இப்போ விளையாடுறாங்க எதுவுமே தெரியாதுல்ல உனக்கு? தெரியும்ண்ணே, எனக்கும் தெரியும்ண்ணே. நேரான்றது பவுலர் தான். பட் இப்போ அவர் கரண்ட்ல பவுலர் இல்ல, அவர் தான் எங்க டீமோட கோச். கோச் ஆயிட்டாரு அவரு. நான் ரீசெண்டா தான் எப்பயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு அவர் மேட்ச் bowling பண்ணி போட்டு. ஆஷிஷ் நகரா பாத்திருக்கியா? எப்பவுமே அவர் பெவிலியன்ல உட்காரவே இந்த மாட்டாரு. முடியெல்லாம் அதிகமா வச்சுட்டு ஓடி வருவாரு அவரா? அது இல்ல, அது நான் பேச வந்தது அது இல்ல. ஆஷிஷ் நேரான்றது வந்து மேட்ச் எப்போ பெவிலியன்ல உட்காரவே மாட்டாரு. ஓ. பவுண்டரி லைன்ல சொல்லிக்கிட்டே இருப்பாரு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாரு. அதனால தான் ஆ. லீடிங் விக்கெட் டேக்கரா லாஸ்ட் சீசன்ல எங்க டீம் வந்துச்சு. தெரியுதா? இப்போ தெரியுதா?